ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்டைல் டபுள் சாக்லேட் மஃபின்ஸ் எப்படி செய்கிறதுன்றது தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த மஃபின்ஸை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் 6 பெரிய சைஸ் மஃபின்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை சொல்லித்தரப்போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 125 ml கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு விஸ்கை வச்சு இந்த சுகரும் இந்த எக்கும் நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே கலர் லைட்டாக ஃப்ளஃபியாக மாறிடும். கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா கலர் பார்த்திங்களா நல்லா பேல் எல்லோவில் வந்துடுச்சு. இப்போது 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எந்த அளவுக்கு சுகர் எடுத்தனோ அதே கப்பில் அதே அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு 1 கப் மைதா மாவை சீவ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடர். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மைதா பார்த்திங்கன்னா 120 கிராம் கிட்ட மைதா இருக்கும். 120 to 125 கிராம் அப்ராக்சிமேட்லி. கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சுகர் அளந்தோமோ அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு அதே அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சீவ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கலர் ப்ரிடாமினண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். இப்போது 40 கிராம்ஸ் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட குக்கிங் சாக்லேட் இருந்ததுன்னா கூட அதை நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம மஃபின் ட்ரேயில் மஃபின் லைனர்ஸை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் மஃபின். பார்த்திங்கன்னா 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் 3/4 கப் அளவுக்கு எனக்கு நிறைஞ்சு வந்தது. எல்லாத்துலேயுமே 3/4 கப் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போது இது மேலே நிறைய சாக்லேட் சிப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணுறது டெக்கரேஷனுக்கு மட்டும் இல்லை, செம டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் சிப்ஸ் வேணுமோ அவ்வளோ சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக கேக் ரெடி ஆகிடும். மஃபின்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் மஃபின்ஸ், நிறைய மாவு ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெளியில் எடுத்த உடனே ஒரு வாட்டி ஒரு குச்சை சொருவி பாருங்கள். உள்ளார மாவு நல்லா வெந்திருந்தது அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 to 3 டேஸ்க்கு வரைக்கும் கூட சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.